மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நிரலை காட்சிகள். கேட்டீங்கன்னா பிரதமராக இருக்கக்கூடிய மோடி மோடி அவுட் ஆனா எடப்பாடி அவுட் ஆயிடுவாரு. அதனாலதான் சொல்றேன். நீங்க இன்னொன்னு, இந்த 18ஆம் தேதி நடக்கிற சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் 18 இடங்கள் நடக்குது. அது 18ஆம் தேதி. அதுக்கு பிறகு அடுத்த மாதம் 19ஆம் தேதி 4 தொகுதிகள் நடக்குது. 18 + 4 22 தொகுதிகளில் தேர்தல் நடக்க போகுது. எப்படி எம்பி எலெக்ஷனில் நாடாளுமன்ற தேர்தலில் புதுவையை சேர்த்து 40க்கு 40 நாம் தான் வெற்றி பெற போகிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நாடும் நமதே, 40ம் நமதே. அதுதான். அதே போல தான் 22 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் ரிசல்ட் வர்றப்போ அந்த 22க்கு 22 திமுக தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணியாக நம்முடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 97. 97 இந்த 22 இதை கூட்டி பார்த்தா என்ன சொல்லுங்க பாப்பா? 119. ஒரு ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழகத்தினுடைய ஆட்சிக்கு மொத்தம் எவ்வளவு வேணும்னா 234 சீட்டு இருக்கு. எம்எல்ஏ சீட்டு மொத்தம். அதில் பாதி 117. 117 + 1 வந்தாவே ஆட்சி தான். நம்ம 119 வந்துடுறோம். அப்ப யார் ஆட்சி? இதைத்தான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே 11 எம்எல்ஏ, ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏ சுப்ரீம் கோர்ட்ல தூக்கு கயித்துல தொங்கிட்டு இருக்காது. அந்த ரிசல்ட் மோடி தான் காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறார். ரிசல்ட் வராம, ஜட்ஜ்மெண்ட் வராம. ஜட்ஜ் மோடி போயிட்டாருன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துடும். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு. அது ஒரு 11 மைனஸ் ஆயிடுது அங்க அதிமுகல. இதெல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா மோடி ஆட்சி மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியும் ஒழிகிற நாள் வந்துருச்சு. அதுதான் 18ஆம் தேதி. நீங்க ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்க போறீங்க. அதுக்கு ஒரே கல்லு தான், ஒரே தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் தான். அதுல மத்திய ஆட்சியும் ஒழிக்க போறோம், இந்த எடுபடி ஆட்சி எடப்பாடி ஆட்சியும் ஒழிக்க போறோம். சர்வாதிகாரி மோடி, இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி ஒரு உதவாக்கரை. நான் உதவாக்கரைன்னு ஏன் சொல்றேன்னா, எதுக்கும் உதவாதாக்கரை. எதுக்கும் உதவாத நிலையில் இருக்கக்கூடியவங்கள உதவாக்கரைன்னு தான் சொல்லணும். அந்த உதவாக்கரை ஆட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியை தூக்கி எறிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மத்திய சென்னையில் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன்னா, மத்திய சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. என்ன பெருமைன்னு கேட்டால், நடந்து முடிந்த சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் இந்த மத்திய சென்னை தொகுதியில் தான் 100க்கு 100 6 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். திமுக முழுமையாக வெற்றி பெற்றிருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், துறைமுகம், எழும்பூர், வில்லிவாக்கம், 6ஐயும் பிடிச்ச மத்திய சென்னை தொகுதி இது. அதனால திமுக என்பது மத்திய சென்னையில் ஒரு மிகப்பெரிய கோட்டையாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மத்திய சென்னை தொகுதியில் தம்பி தயாநிதி மாறன் நிற்கிறாருன்னா அவரை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொல்லன் தெருவில் ஊசி விற்ற கதைன்னு. அது மாதிரி தான் அவரை பற்றி நான் அதிகமாக உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். 2 முறை அவர் இதே தொகுதியில் எம்பியாக, நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 2 முறையும் மத்திய அமைச்சராகவே இருந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். 2 முறை எம்பியாக இருந்து 2 முறை மத்திய அமைச்சராக இருந்து பல பணிகளை, குறிப்பாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கும், இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும், சென்னை மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு பணிகளை செஞ்சு முடித்தவர் இங்கே வேட்பாளராக நிற்கக்கூடிய தம்பி தயாநிதி மாறன் அவர்கள். நோக்கியா பார்க்குறோம் இன்னைக்கு. அதே போல் சாம்சங், கம்ப்யூட்டர் நிறுவனங்கள், இதெல்லாம் கொண்டு பல சாதனைகளை படைத்தவர் அவர் மத்திய அமைச்சராக இருந்தப்போ. அதேபோல் செல்போன் கட்டணத்தை குறைச்சி கொடுத்தவர் அவர் தான். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ₹1 செல்போன் பேசுகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்
இங்க இருக்கிற நம்முடைய வேட்பாளர் தம்பி தயாநிதி மாறன் அவர்கள் தான். குறைந்த கட்டணத்திலேயே இன்டர்நெட் சேவையை ஏற்படுத்தி கொடுத்தவர் தம்பி தயாநிதி மாறன் அவர்கள். ஆக அவரை பற்றி மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னை பற்றி சொல்லல. அதனால் என்னை பற்றி நான் சொல்லணும். நான் இதே சென்னை மாநகரத்தில் ஒரு முறை அல்ல 2 முறை உங்களுடைய அன்போடு ஆதரவோடு மேயராக இருந்தவன் தான் நான். உங்களுக்கு தெரியும், அந்த மேயராக இருந்தப்போ என்னென்ன பணிகள்லாம் செஞ்சேங்கிறது உங்களுக்கு தெரியும். மாநகராட்சியை சீர்படுத்தணும், மாநகராட்சி பள்ளி கட்டிடங்களை ஒழுங்குபடுத்தணும், ஏன் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கல்வியினுடைய தரத்தை உயர்த்தணும். ஒரு காலத்தில் ஒரு பையன் கெட்டு போகணுன்னா கார்பரேஷன் ஸ்கூலில் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய காலம் இருந்துச்சு. ஆனால் அந்த நிலைமையை நான் மேயர் இருந்தப்போ மாற்றி மாநகராட்சி பள்ளியினுடைய கல்வி தரத்தை தனியார் பள்ளிக்கு ஈடாக கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தோம். அதே மாதிரி மருத்துவமனைகள், மாநகராட்சியினுடைய மருத்துவமனைகள், சுகாதார நிலையங்கள், அதற்கு பிறகு சமூக நலக்கூடங்கள், விளையாட்டு திடல்கள், பூங்காக்கள், இப்படி கம்ப்யூட்டர் வசதிகள், இப்படி கல்விக்காக பல பணிகளை, மாநகராட்சியினுடைய பணிகளுக்காக பல பணிகளை செஞ்சோம். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக 10 மேம்பாலங்களை கட்டிய ஸ்டாலின் தான் உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறார். ஏதோ சும்மா வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரல, பல சாதனைகளை செஞ்சுருக்கிறோம். அவர் இப்போ வேட்பாளராக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள், அவர் 2 தடவை எம்பியாக இருந்தப்போ, 2 தடவை அமைச்சராக இருந்தப்போ அவர் செஞ்ச சாதனைகளை சுருக்கமாக சிலவற்றை உங்கள்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி நான் மேயராக இருந்த நேரத்தில் அவருக்காக ஓட்டு கேட்க வந்திருக்கக்கூடிய நான் மேயராக இருந்தப்போ என்னென்ன பணிகளை செஞ்சேங்கிறத தலைப்புச் செய்திகளாக உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். மாநகராட்சி என்பது நீங்கள் பார்க்கலாம், பெரிய பெரிய மாநகராட்சி என்பது இந்தியாவில் 4 தான். ஒன்று மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை, இதுதான் பெரிய மாநகரம். ஆக எந்த மாநகராட்சியும் பாலங்கள் கட்டிய வரலாறு கிடையாது. முதல்ல 96ஆம் ஆண்டு நான் இந்த சென்னை மாநகரத்தினுடைய மேயராக பொறுப்பேற்றதற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால அவருடைய துணையோடு திமுக அரசினுடைய ஒத்துழைப்போடு முதல்ல மாநகராட்சியில பாலம் கட்டியது நம்முடைய சென்னை மாநகராட்சி தான். நான் மேயராக இல்லாமல் இருந்திருந்தார். அந்த 10 மேம்பாலங்கள் கட்டுவதற்கு முன்பு அண்ணா மேம்பாலம் இருக்கு பாருங்க, அதுதான் 71 கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ அது கட்டினது. அதுக்கு பிறகு யாரும் மேம்பாலங்களை கட்டல. அதுக்கு பிறகு நான் மேயரா வந்ததற்கு பிறகு திமுக ஆட்சி துணையோடு திமுக மாநகராட்சி கைவசம் இருந்தப்போ அந்த பணியை நாம செஞ்சு முடிச்சோம். ஆக இவ்வளவு பணிகளை நாம செஞ்சு முடிச்சோம். அது மட்டும் இல்ல, எத்தனையோ திட்டங்களையும் சாதனைகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்தில் துறைமுகம் எண்ணூர் சாலை விரிவாக்கம், நெம்மேலியில கடல் நீர குடிநீர் இருக்கக்கூடிய திட்டம், கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம், ஒரகடத்துல மோட்டார் வாகன சோதனை மையம், தாம்பரத்துல சித்த மருத்துவ சோதனை மையம், இப்படி பல்வேறு சாதனைகளை, அதிலும் நம்முடைய ஆதரவோடு மத்தியில நம்முடைய அரசு, அங்க மத்திய அரசு இருந்த காரணத்தினால இந்த பணிகளை எல்லாம் நாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். நான் உங்களை எல்லாம் கேட்க விரும்புகிறேன், மோடி ஆட்சியை ஏன் அப்புறப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் அந்த குரல் ஒலிக்க தொடங்கி இருக்கு. நான் தான் முதல்ல இந்தியாவினுடைய பிரதமராக திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் குரல் கொடுத்தேன். ஆக அந்த குரல் இன்றைக்கு ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. ஆக மோடி வீட்டுக்கு அனுப்ப தயாராக இருக்கிறது, எல்லா மக்களும் இன்றைக்கு தயாராக இருக்கிறாங்க. இது காரணம் என்னன்னு கேட்டா, மோடி அவர்கள் பொறுப்பேற்று 5 வருஷம் ஆச்சு. ஆக 5 வருஷமாக அவர் தான் பிரதமராக இருக்கிறார். ஆக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அவர் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இல்ல, வெளிநாடு வாழ் பிரதமராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்த காரணத்தினால இப்ப அடிக்கடி டூர் போட்டுக்கிட்டு இருக்கிறார், பயணத்தை நடத்துகிறார். அதுல குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போறாரு. இதே மோடி அவர்கள் கடந்த தேர்தல்ல பிரதமராக வருவதற்கு முன்னால அப்ப மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க வந்தப்ப என்ன சொன்னாருன்னா, உறுதிமொழி எல்லாம் கொடுத்தார். நான் ஆட்சிக்கு வந்தா இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு பெருக்கி தருவேன், வேலை இல்லாம யாரும் இருக்கக்கூடாது, ஆக இளைஞர்களை தேடி கண்டுபிடிச்சு படிச்ச பட்டதாரிகளை
தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எல்லாம் வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன், 5 வருஷத்துல 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னாரு. எப்போ? போன தேர்தலுக்கு முன்னாடி அவர் தந்த வாக்குறுதி. 5 வருஷம் ஆச்சு, பீரியட் முடிய போகுது. இந்த 5 வருஷத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு, இதோ இங்க திரண்டு இருக்கிறீங்க இளைஞர்களை பார்க்கிறேன், படிச்ச பட்டதாரிகள் நிச்சயம் இருப்பீங்க. பட்டதாரிகள் கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இவ்வளவு பட்டதாரிகள் இருக்கிறீங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை வந்திருக்கா?